அப்பா இல்லாதாலே அப்பா இல்லைன்ற ஒரு இழப்பு, தோட்டமும் அதே மாதிரி ஒரு இழப்பு தான். இப்போ இவ்வளோ கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்குது. அப்படியே நாங்கள் வாழை தோட்டத்துக்கு போவோம். கச்சானம் ஒன்றை பிடிங்கி பார்க்கலாம். கச்சானம் பிடுங்குற பருவம் வந்துடுது. காய் வந்து நல்ல ஒரு பொலிசிங்காக இருக்குது. காய் பாருங்கள் அப்படி இருக்குன்னு. இது வந்து இன்னும் மொத்தம் ஒரு 15-20 நாளையில் வெட்டணும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒட்டு மிளகாய் ஒரு 1/2 கிலோ குறையாமல் இப்போ காய் ஆகலாம். அதை விட பாருங்கள் இந்த மிளகாய் பாருங்கள். பார்க்கவே நல்ல ஒரு வடிவாதானமாக இருக்குது. இதெல்லாம் அப்பவே விதைக்க வேண்டிய வயல். இப்போ தான் வந்து பலை அடிக்கிறோம். வணக்கம் ரோவலே. இன்றைக்கு வந்து அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். வேணாமா? தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். அப்பா இருக்கும்போது வந்து தோட்டம் வந்து எப்படி இருந்தது, அதுக்கு பிறகு வந்து எங்களோட தோட்டம் வந்து எப்படி இருக்குன்றதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதோட வந்து எங்களோட ஒரு 4-5 வயல் இருக்குது. அது வந்து இன்னுமே விதைக்கலை, எப்பயே விதைக்க வேண்டிய வயல். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அதை பழைய அடித்து விதைக்கணும். இப்போ மிஷினுக்கும் வந்து சொல்லியிருக்கிறோம். மிஷின் வந்து ஒன்று இருக்குது. அதை விட வந்து இதுக்கு முதல் போட்ட காணொலி வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தந்துருந்தீங்க. அப்போ கூடுதலாக வந்து எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து அப்பான காணொலியை வந்து கட்டாயம் போடுங்கொண்டு. அப்போ நாங்கள் வந்து அப்பான அந்திரட்டி முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் போடணும். மேடம் அந்த காணொலியெல்லாம் அதுக்கு பிறகு தான் போடணும். கட்டாயம் வந்து அனைத்து காணொலியும் நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்வோம். அப்போ இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டம் வந்து எப்படி இருக்குன்றதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். வேணாமா? காணொலிக்குள்ளே போவோம். இப்போ மிஷின் வந்துட்டுது. இப்போ நாங்கள் வயலுக்கு போய் கொண்டுக்கிறோம். முதல் போய் பலை அடிப்போம். பலை அடித்து அதுக்கு தான் நெல் விதைக்கணும். நெல் வந்து சுற்றியெல்லாம் இறுகினாப்புல தான் நெல் வைக்கணும். மிஷினில் வந்து இருந்துவோ நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. பாருங்கள் எல்லா இடத்தையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வயலுக்கு வந்துட்டோம் பலை அடிக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா யானை வந்தது எப்படி சரக்கு பட்டு கொண்டு போயிருக்கொண்டு பாருங்க. அப்படியே இதாலவே அப்படியே அங்கால குளத்துக்கு அங்கால காடு, அப்படி அங்கால காட்டுக்குள்ளே போயிட்டுது யானை. எப்படி போயிருக்கேன்னு பாருங்க. இது வந்து பலை அடிக்காத வேலைன்றபடியாக பிரச்சனை இல்லை, உழைக்கினாலும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே வந்து நிற்கிற முழுக்க புல்லு தான். அப்போ இனித்தான் நாங்கள் வந்து பலை அடிக்கணும். இங்கே வந்து பலை அடிப்பு வந்து நடந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் அப்பவே விதைக்க வேண்டிய வயல். இப்போ தான் வந்து பலை அடிக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15-20 நாள் பயிராக இருக்கணும். இதாச்சு என்ன செய்கிறது? கொக்கை பாருங்க இப்படி புளிச்சா அப்படி வந்து பாருங்க.
அப்பா நட்ட மிளகா கண்டு இப்படி காய்ச்சிருக்கண்டு இப்படி காய்ச்சி பழுத்துருக்கண்டு அப்பா இருந்திருந்தா பச்சை மிளகா பிடிங்க கொடுத்தா உடனே சந்தையை கொண்டு கொடுப்பேன். அப்பா இல்லாதபடியா இப்போ எல்லாம் மிளகா கண்டு பழுத்து போயிருக்குது. பழங்கள் எல்லாம் பாருங்க கீழே விழுந்துருக்கு. அப்பா இருந்தால் ஒரு புல்லும் இதுக்குள்ளே விட விட மாட்டேன். அதை விட எல்லாம் செடிக்குது இப்போ ஆகி போடுது. அப்பா என்ன கண்டு நட்டாலும் அது வந்து நல்ல வடிவாக காய்க்கும். பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ற ஒரு மரத்தில். அவருக்கு கயிறோடிகள் ஒரு ஜாசி காய்க்கணும் இல்லை. அதை விட மிளகாய் இந்த சைஸை பாருங்கள் அப்படி இருக்கண்டு. இப்போ பழத்தை ஒளி பிடிங்கி எடுக்க ஆக்கள் தான் கிடக்குது. அதை விட உலகம் அப்பா இருந்திருந்தா பழக்க விட்டுருக்க மாட்டார். அவர் என்ன பொருள்னாலும் நாங்கள் சந்தையை கொண்டு கொடுத்துட்டு வரணும்னு சொன்னால் உடனே கொண்டு போக கொடுத்தார். இந்த மிளகாய் கண்டுலாம் காய் பாரந்தாங்க எல்லாமே இந்த காற்றுக்கு வந்து சரிஞ்சிருக்கு. நம்ம இதெல்லாம் சரிஞ்சிட்டு காயை பாருங்கள் அப்படி இருக்கண்டு. எல்லா மிளகாய் கண்டும் வந்து அப்படி தான் காய்ச்சிருக்கு. இந்த எருவெல்லாம் போட்டு நட்டபடியா இதில் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்கண்டு. நல்ல காரமான மிளகாய். எங்களுக்கும் வந்து நேரம் கிடைக்க இல்லை சந்தைக்கு பிடிங்கி கொடுக்குறதுக்கு. அதோட நேரமும் இல்லை எங்களுக்கு. அதோட அப்பா இந்த இதுகளாலே எங்களுக்கு பிடிங்கி கொடுக்கணுமெண்டு எங்களோட மனதில் அந்த எண்ணமும் பெரிய இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தோம் எல்லாம் இப்படி கிடக்குற எல்லாம். அதை விட நிறைய புல் வந்துட்டுது. புல் வந்துட்டு அப்பா இருந்தால் உடனேலாம் புல் எல்லாம் செடிக்கு வடிவாய் எல்லாம் ஒரு புல் வச்சிருப்பேன். ஒரு புல்லுமே அப்பா விர விட மாட்டார். ஏனெண்டா அந்த வார புல்லெல்லாம் வந்து இருக்கிற நேரம் எல்லாம் செருக்கி போடுவார். ஏன்னா புல் இருந்தால் பசலை சத்து எல்லாம் புல் எடுத்து போடுமாண்டு பார்க்கணும் நல்லா வராதுன்னு எல்லாம் செருக்கி எடுத்து போடுவார். நல்லா நீட்டு மிளகாயம்மா பெரிய மிளகாய் தான் இது. இந்த பழங்களை பாருங்க எப்படி இருக்கண்டா அப்பா. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒட்டு மிளகாய் கண்டில் ஒரு 1/2 கிலோ குறையாமல் இப்போ காயாயலாம். அதை விட பாருங்கள் இந்த மிளகாய் கண்டை பாருங்கள். பார்க்கவே நல்ல ஒரு வடிவாதானமாக இருக்குது. அப்பா இருக்க இவ்வளோ கஷ்டம் வந்து எங்களுக்கு தெரியலை. இதில் பாருங்க எக்கச்சக்கமான காய் இருக்கு. அப்பா எல்லா கஷ்டங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அப்பா இருக்கு அப்பா எல்லா பொறுப்போடையும் தானே அதுதான் செய்து கொண்டு இருந்தபடியாக எங்களுக்காக தெரியல. அவர் இல்லாதபடியாக எல்லா பொறுப்பையும் எங்கள்கிட்ட விட்டு போட்டேன். அப்படியே நாங்கள் கச்சானையும் பார்ப்போம் என்ன நிலப்பாடுண்டு. கச்சானை உண்டா பிடிங்கி பார்க்கலாம். கச்சானமெல்லாம் பிடுங்குற பருவம் வந்துடுது. ஒரு 5-6 நாட்களாச்சு சும்மா விழுந்துருக்குது. பரவாயில்லை போட்டதுக்கு. அதோட 2-3 நாள் தோட்ட பக்கம் பெறாதால அந்த மாடுகள் எல்லாம் வந்து உலாக்கியிருக்கு. மாடுகள் வந்துட்டு அந்த பக்கத்தால் மாடுகள் வரும். அப்படியே அங்கால பக்கத்தையும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கண்டு. குரங்கு தான் பிடிங்கிருக்கு. நம்ம குரங்குன்ற ஆக்கினியாண்டா என்ன சொல்கிறோண்டே தெரியாது. 4-5 மணிக்கெல்லாம் குரங்கு வந்துடும் முடியப்புறம். நிறைய பட்டு நாங்களும் வந்து பெருசாக தோட்டங்களை கவனிக்கிறதில்ல தானே. அதுதான் இனி வந்து அந்திரட்டியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த கச்சானெல்லாம் பிடிங்கி போட்டு திருப்பி தோட்டம் செய்யணும். அதை விட இதெல்லாம் வந்து அப்பா வச்ச பைத்தங்கொடி நிறைய காய் இருக்குது. அதை விட என்னென்னு சொல்கிறது, இந்த மாடுகள் குரங்குகள் எல்லாம் வந்து நிறைய வந்து சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிட்டும் பாருங்க காய் வந்து காய்ச்சி கொண்டே இருக்குது. பாருங்கள் கிளி வந்து பக்கத்துலேயே இருக்குது. அப்பா இருக்க வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு யோசனையுமே வராது.
அப்பா எல்லாம் சொல்லி என்னென்னு சொல்கிறேன் அப்படி ஒரு புரியாக இருந்தேன் நான். இப்போ வந்து எல்லாத்தையுமே இருக்கிற நேரமெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வேலை இந்த வேலைன்ட்டு வயலுக்கு போகணும், மாடுகள் பார்க்கணும், கடைக்கு போகணும், மில்லுக்கு போகணும். அப்பா வந்து நாங்கள் அது ஒன்றையும் யோசிக்கணும். நான்லாம் அப்படி யோசிக்கல. அப்பா அந்த கடைக்கு போவார், மில்லுகளுக்கு எல்லாம் போவார், அப்படி சின்ன சின்ன வேலையை செய்வார். எங்களுக்கு வந்து ஒரு இலகுவான முறையாக இருந்தது. அப்போ இப்போ வந்து என்னென்று சொல்கிறேன்ட்டு தெரியல. இந்த மிளகாக்கண்ணை பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்டி அனுப்பி விட்டப்பா. மிளகாய் விதை தான் அந்த அவன் மிளகாயை தானே அனுப்பி விட்டா, செத்தல் மிளகாயை தான் அனுப்பி விட்டப்பா. நாங்கள்லாம் அந்த விதியை எடுத்து பிறகு நாற்று போட்டு மிளகாக்கண்டு முளைச்சி வந்தது பிறகு தான் கொண்டு வந்து நட்டு நாங்கள். அப்பா இருக்கிறது நல்ல விருப்பமாக தான் நட்டு வருது. மிளகாக்கண்டு தான் உற்பத்தியாகி காட்ட வேணும் வந்து காய்க்க வைக்கணும். அதே மாதிரி பாருங்க 1-2 காய் வந்திருக்குது. என்ன மாதிரி இது பெருத்து வரும். இப்போ நாங்கள் என்னென்று ஹாஸ்பிட்டலில் போய் அப்படி நின்றபடியாக கொஞ்சம் பராமரிப்பு குறைஞ்சிட்டுது. அதால் வந்து காய் வந்து இன்னும் பெருசாக விரையில்லை. அப்போ அப்பா ஆசை வந்து என்னென்னு சொன்னவர், கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த காய் விரைக்க நாங்கள் காணொலி கொண்டு பதிவு செய்வோம்ட்டு. அப்போ நான் கட்டாயம் வந்து அவற்றை ஆசையை வந்து நிறைவேற்றின்றைக்கு இந்த காய் வந்த உடனே நான் உங்களுக்கு இந்த காணொலியில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொய்யா மரம் காய்ச்சிருக்கு. இங்கே இதுலேயும் ஒரு பெரிய காய் ஒன்று இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு பெரிய காய் ஒன்று இருக்குது. அந்த கட்டு வந்து முறிஞ்சிருக்குது பாருங்க, நல்லா முத்திட்டுது. ஏன் பிடுங்கும் பிடிங்கி கடிச்சு பார்க்காம இருக்கா. நல்ல வெள்ளை கொய்யா, நல்ல ஒரு இனிப்பாக இருக்குது. அப்படியே மாங்கனையும் பார்த்து கொண்டு வீட்டை போவோம். நம்ம போய் வாழை தோட்டத்தையும் ஒருக்கா பார்க்கணும். வாழைக்குலையிலும் பழுத்திருக்க மாட்டேன் நினைக்கிறேன். அப்பா இல்லாதாலே அப்பா இல்லைன்ற ஒரு இழப்பு, தோட்டமும் அதே மாதிரி ஒரு இழப்பு தான். இப்போ இவ்வளோ கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்குது. கட்டாயம் வந்து அந்த அடியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தோட்டம் படிவாக செய்யணும். அப்பா எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி கட்டாயம் வந்து செய்யணும். அதை விட இன்றைக்கு வந்து காற்றும் கொஞ்சம் குறைவு. அதை விட பாருங்கள் இங்கேயும் வந்து கச்சான் போட்டிருக்கு. இதுக்கு வந்து புல்லு சாரணும். அதுதான் அப்படியே நாங்களும் இருக்கா வாழை தோட்டத்தையும் இருக்கா பார்ப்போம். வாழைப்பழம் இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, பார்ப்போம். வாழை தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இதில் வந்து வண்டி நாற்று இருக்குது. கூடுதலாக வந்து அப்பா தான் எல்லாம் எடுத்து வைப்பார். இப்போ இதுக்குள்ளே வந்து மழை வந்தபடியாக கொஞ்சம் மழை பாட்டுட்டேன் நம்ம. இது நல்ல நல்ல இனம், கைவிடக்கூடாது இதெல்லாம். அப்பா இந்த இனத்தை அழிக்காமல் ஒரு 6-7 வருஷமாக வச்சிருக்கிறார். அப்படியே திருப்பி நாங்கள் நட்டு அதுலேருந்து விதையை எடுத்து திருப்பி முளைக்காய் போட்டு நாங்களும் தொடர்ச்சியாக வச்சுருக்கோம். அதை விட நல்லா காய்க்கும் இந்த இனம். நல்ல விதையெல்லாம், நல்ல விதை, நிறைய விதை இருக்குது. இந்த வண்டியை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. கொஞ்சம் பக்கத்தில் ரெண்டு பார்க்க மாட்டுன்ற கொம்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது, வளைஞ்சு விரும்ப மாட்டு கொம்பு மாதிரி. எங்களுக்கு தேவையான வண்டி நாற்றுகளை பிடுங்கி எடுப்போம். இடத்தெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும், கட்டி வச்சிருக்கணும். எப்படியும் குறைஞ்சிருக்கோம் பிறகு ஆனந்தம். வெள்ளிக்காய் ஓடி இருக்குது சமைக்க ஆக்கள் இல்லாமல் எல்லாம் முத்தி போச்சு. இதில் வந்து பாருங்க, இது வந்து கப்பல் வாழைக்குலை. காயை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. காய் வந்து நல்ல ஒரு பொலிசிங்காக இருக்குது. காய் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது வந்து இன்னும் மொத்தம் ஒரு 15-20 நாளையில் வெட்டலாம். வாழை வந்து அப்படியே சரிஞ்சு நிற்கிது. அப்படியே இதுலேயும் வந்து வாழைக்குலை இருக்கு நம்ம. இதுலேயே ஒரு வாழைக்குலை முட்டி இருக்குது, அது நல்லா முட்டை இல்லை, அது சின்ன குலை. அதை விட என்னடா அங்கேருந்து பார்த்தா மஞ்சளாக தெரியுதுன்னு பார்த்தா நான் ஒரு வாழைக்குலை ஒன்று பழுத்துருக்குது. நாங்கள் பார்க்குறதே இல்லை, அப்பா இல்லாத வாழைக்குலை ஒன்றும் பார்க்குறது இல்லை. அப்பா வந்து ஒரு பழம் பழத்த உடனே வட்டி கொண்டு வந்து வச்சிருவார். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குருவி எழுத சாப்பிட்டு வேண்டாம் அப்பா வட்டி போடுது. இதில் வந்து
குருவி ஒன்றும் சாப்பிடல போல இருக்கம்மா. குருவி காணே இல்லை. இந்த மரத்தில் இருந்து பழத்தபடியா பழத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி மரத்தில் பழத்தை பழம் சாப்பிட போகணும். பார்ப்போம், கொண்டை பிடிங்க அம்மாட்ட கொடுப்போம். இந்தாங்கம்மா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுவோம் தம்பி. பூரா வாழைப்பூரியை வெட்டி வைக்கிட்டு. அப்படியா? ஓ இல்லை, மரத்தில் பிடிங்கி சாப்பிடக்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நல்ல ஒரு சுவையாக தம்பி. இப்போ வேண்டாம் எனக்கு. அப்போ தாங்கம்மா, நான் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க நீங்கள். உரிச்சு தாங்கம்மா. நல்ல பெரிய பழம். இது கதலி பழம் தான், நல்ல பெரிய பழம். நல்ல இனிப்பாக இருக்குது. இந்த குலை வந்து காற்றுக்கு முறிஞ்சிருக்கு போல பிஞ்சில். எனக்கு காற்று தானே வாழையை முறிஞ்சு போடும். அப்போ வெட்டுவோம் வேணாம்மா? ஓ வட்டி எடுப்போம். அந்த பதிவில் எனக்கு நான் வெட்டுவேன். சின்ன குலை. சின்ன குலை பிடிக்கிறதாம்மா? நான் பிடிப்பேன். சின்ன குலை தானே, ஒரு 5 கிலோ வரும். அந்த வாழைப்பூ எப்படி இருக்கும்? பயமாட்டேங்குது. இதுதான் பிடிக்கும். 2-3 நாளைக்கு முதலே பழுத்துட்டு போகலான் இருக்கு. வடிக்கிறதுக்கு பழம். ஓ, அப்போ நாங்கள் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம் வேணாம்மா? இதோட முடிச்சுக்கொள்வோம். மாடுகளும் சாச்சடைக்கணும். மீண்டும் ஒரு அடுத்த ஆளில் சந்திப்போம். பாய் பாய்.